Hello everyone, I'm Deeksha. இன்னைக்கு 12th Business Max Probability Distributions Exercise 7.3 8th sum பார்க்க போறோம். If the heights of 500 students are normally distributed with mean 68 inches and standard deviation 3 inches, how many students have height first subdivision greater than 72 inches? So, mu ஓட value 68.0 அப்படின்றது 68 அப்படின்னு எழுதலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் கிரேட்டர் தேன் 72 அப்படின்னு இருக்குது. ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 72. ஸோ எக்ஸ் அப்படின்னு இருக்கிறத ஜெட்னு எழுதணும். ஸோ ஜெட்டோட ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 72, z is equal to x minus mu. So 72 minus mu ஓட value 68 divided by standard deviation. So 72 minus 68 அப்படின்றது 4. 4 divided by 3. So இது divide பண்ணா 1.333 அப்படின்னு வரும். So இந்த வேல்யூவை substitute பண்ணி solve பண்ணலாம். P of x is greater than 72 is equal to P of z is greater than 1.33. So 1.33 வச்சு தான் இந்த sum solve பண்ணணும். So 1.3 first bell diagramல plot பண்ணா 0 minus infinity infinity and 1.3 அப்படின்ற term இங்கே வந்துச்சு அப்படின்னா greater than இந்த போர்ஷன் தான் ஷேட் பண்ணணும் greater thanனால 1.3 விட greater side தான் ஷேட் பண்ணணும். ஸோ greater சைடோட போர்ஷன் ஷேட் பண்ணியிருக்கிறது கண்டுபிடிக்க என்ன பண்ணலான்னா 0 to இன்ஃபினிட்டியோட வேல்யூ மைனஸ் 0 to 1.33 வேல்யூ. ஸோ this is equal to P of z is greater than or equal to 0, lesser than or equal to infinity, minus P of z is greater than or equal to 0, lesser than or equal to 1.33. So in the full diagram oda total adula ஒரு half oda value 0.5 minus 1.33 oda value tabular column la பார்க்கணும். 1.33 அப்படின்னா 1.3 இங்கே பார்க்கணும் and 0.03 இங்கே பார்க்கணும். ஸோ 1.3 இங்கே இருக்குது, 0.03 அப்படின்ற டேர்ம் இங்கே இருக்குது. ஸோ 0.4082 அப்படின்றது தான் 1.33ஓட வேல்யூ, which is equal to 0.5 minus 0.4082. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் இதோட வேல்யூ 0.0918. ஸோ கொஸ்டினில் 500 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால 0.0918 into 500. ஃபஸ்ட்டு இது கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 500 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் 45.9 அப்படின்னு வருது. ஸோ இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுனா 46 அப்படின்றதா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் less than or equal to 64 inches. ஸோ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால P of x is lesser than or equal to 64 அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறது எக்ஸோட வேல்யூ. ஸோ ஜெட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபார்முலா வந்து z is equal to x minus mu divided by standard deviation. So when x is equal to 64, z is equal to x ஓட வேல்யூ 64 minus mu ஓட வேல்யூ 68 divided by standard deviation 3. So 64 minus 68 அப்படின்றது minus 4 divided by 3. So 4 divided by 3 அப்படின்றது 1.33. So minus 1.33 அப்படின்னு இருக்கும். இதுதான் z ஓட வேல்யூ. ஸோ இப்போ இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். P of x is lesser than or equal to 64 அப்படின்ற term is equal to P of z is lesser than or equal to minus 1.33. ஸோ இந்த பாயிண்ட்டை பெல் டயக்ராமில் பிளாட் பண்ணணும். 0 minus infinity to infinity minus 1.33 அப்படின்ற டேர்ம் இங்கே இருந்துச்சுன்னா lesser than or equal to, ஸோ இதை விட கம்மியான டேர்ம், அப்போது இந்த பார்ட்டோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோட வேல்யூ ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு மைனஸ் 1.33 டு 0, ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ அப்புறம் இந்த வேல்யூ, இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ P of z is greater than or equal to minus infinity, lesser than or equal to 0, minus P of z is greater than or equal to minus 1.33, lesser than or equal to 0. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு இருக்க டேர்ம் நெகட்டிவ் டேர்மாக இருக்கிறதுனால எப்போதுமே பாசிட்டிவ் டேர்மாக தான் இருக்கணும். ஸோ அது பாசிட்டிவ் டேர்ம் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா பைசிமெட்ரிக் அப்படின்னு எழுதிட்டு இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம்.
ஸோ இது இன்டர்சேஞ்ச் பண்ணால் எல்லா டேர்மே பாசிட்டிவ் டேர்ம் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஃபுல் டயக்ராமோட டோட்டல் வந்து 1. ஸோ அதில் ஒரு ஹாஃப் அப்படின்றது தான் 0 to infinity. ஸோ 0 to infinity அப்படின்ற டேர்மோட வேல்யூ 0.5 மைனஸ் 1.33ஓட வேல்யூவை டேப்லா காலமில் செக் பண்ணணும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளோட டேப்லா காலமில் தான் பார்க்கணும். ஸோ 1.33ஓட வேல்யூ தான் லாஸ்ட் சப்டிவிஷன்லையும் பார்த்தோம். ஸோ அது 0.4082. ஸோ இதை நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 0.0918 அப்படின்னு வரும். ஸோ 500 மல்டிப்ளை பண்ணணும், பிகாஸ் 500 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் இதோட வேல்யூ 45.9. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுனா 46. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டு இதோட ஆன்சர்ஸும் சேம், தட் இஸ் 46. Third subdivision between 65 and 71. So P of x is greater than 65, lesser than 71. So இங்க இருக்கிறது x ஓட வேல்யூ z ஓட வேல்யூ வச்சு தான் இந்த சம் சால்வ் பண்ணணும். ஸோ z கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா x minus mu divided by standard deviation. When x is equal to 65, z is equal to 65 minus mu வந்து 68 divided by 3 which is equal to, இதை subtract பண்ணா minus 3 வரும், divided by 3 which is equal to minus 1. Next, when x is equal to 71, z ஓட value 71 minus 68 divided by 3. So இதை subtract பண்ணா இதோட value 3 divided by 3 which is equal to 1. So இப்போ இங்க x அப்படின்னு இருக்கிறது z அப்படின்னு change பண்ணி எழுதணும். So P of x is greater than 65, lesser than 71 is equal to P of z is greater than minus 1, lesser than 1. So either bell diagram la plot பண்ணலாம், that is between minus 1 and 1. 0 minus infinity, infinity, minus 1 இங்க இருக்கு and 1 இங்க இருந்துச்சுன்னா இதுக்கு மிடில்ல இருக்க பார்ட்டோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்னா minus 1 to 0 plus 0 to 1 ஓட வேல்யூ. So this is equal to P of z is greater than minus 1, lesser than 0, plus P of z is greater than 0, lesser than 1. இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே இருக்க டேர்ம் பாசிட்டிவ் நெகட்டிவ் டேர்மாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டேர்ம் இருந்துச்சுன்னா தான் இந்த சம் சால்வ் பண்ண முடியும். ஸோ பை சிமெட்ரிக் அப்படின்னு எழுதிட்டு இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸோ P of z is greater than 0 and lesser than 1 plus P of z is greater than 0 but lesser than 1. ஸோ இப்போது டேப்லா காலமில் 1ஓட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சாலே அது ரெண்டு இதுலையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1 அப்படின்னா என்னதுன்னா 1.00. ஸோ இங்கே 1.0 பார்க்கணும் அண்ட் இங்கே 0.00 பார்க்கணும். ஸோ 1.0 அண்ட் 0.00 இங்கே தான் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ 0.341 அப்படின்றது தான் ஆன்சர். 0.3413. So this is equal to 0.3413 plus 0.3413. ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் இதோட வேல்யூ 0.6826 அப்படின்னு வரும். ஸோ ஃபைனலாக ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இந்த சம்மில் எப்போதுமே 500 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இன்டூ 500 இஸ் ஈக்குவல் டு 341.3 அப்படின்றது தான் இதோட ஆன்சர். ஸோ இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுனா 341 அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர். Hope you've understood. Thank you.